Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மாநகராட்சியில் மாநகர மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார். நிதி பற்றாக்குறை 68 கோடியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1.80 லட்சம் தெருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மருந்து செலுத்த 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் கூடுதலாக 681 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் திட்டங்கள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சென்னை மாநகருக்கு? விவரம் என்ன? பாலா, சென்னை மாநகராட்சியினுடைய 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில தற்போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தற்போது இந்த நிதியாண்டுக்கான திட்டங்களை, சிறப்பு அறிவிப்புகளை தற்போது அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பிற்கு பின்னாக மாநகராட்சியினுடைய வரி விதிப்பு மற்றும் நிலைக்குழு தலைவர் சர்பா ஜெயதாஸ் இந்த பட்ஜெட்டுக்கான நிதிநிலை வரவு செலவு திட்டங்களை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வரவு செலவு திட்டங்களுக்கான அந்த தகவலில் தான் தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய நிதி பற்றாக்குறை என்பது இந்த ஆண்டு 68 கோடி ரூபாயாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் என்பது 4464 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் என்பது 5145 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5145 கோடிக்கு பட்ஜெட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட 2025-26 நிதியாண்டுல இந்த பட்ஜெட்டுக்கான செலவு என்பது 5214.9 கோடியாக செலவு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 68.57 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 262.52 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை என்பது இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சியில சொத்து வரி மற்றும் தொழில் வரி உள்ளிட்டவை வரிகள் உயர்த்தப்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு நிதி என்பது பற்றாக்குறை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை மாநகராட்சியுடைய பிரியா பல்வேறு துறை வாரியாக அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பூங்காக்களை மேம்படுத்துதல், பள்ளிகள்ல விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருதல் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியினுடைய இந்த நிதி பற்றாக்குறை என்பது 62 கோடியாக இருக்கும் என்றும், கடந்த ஆண்டை விட 618 கோடி ரூபாய் பட்ஜெட்ல சென்னை மாநகராட்சிக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.